வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, டெல்லி மனநல மருத்துவமனையில் மீரா மிதுன் காவல்துறையினர் தகவல். இணையதளத்தில் பரபரப்பான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட்டியலினத்தவர்களை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுன் கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து டெல்லியில் பதுங்கியிருந்த மீரா மிதுனை டெல்லி போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் மீரா மிதுன் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாடல் அழகியான மீரா மிதுன் சர்ச்சைக்குரிய செய்திகளை பகிர்ந்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் உள்ள பட்டியலின இயக்குநர்கள் மற்றும் நடிகர் நடிகைகளை வெளியேற்ற வேண்டும் என்று சாதி வெறியுடன் பேசியிருந்த மீரா மிதுன் அவரது இந்த வீடியோ பரபரப்பை கிளப்பிய நிலையில் அவங்க மீது தமிழகம் முழுவதும் பல காவல் நிலையங்களில் புகார் பதிவானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வன்னியரசு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை மீரா மிதுன் நடவடிக்கை எடுக்க புகார் அளித்திருக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் மீது மீரா மிதுன் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கலகம் செய்ய தூண்டியதில் சாதி மதம் குறித்து பேசி கலகம் செய்த முயற்சித்திருக்கிறாங்க. 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறாங்க. பின்பு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட மீரா மிதுன் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாங்க. அதன் பின்பு நேரில் ஆஜராகாமல் போலீசாருக்கு சவால் விட்டு தலைமறைவாயிருக்கிறாங்க. மீரா மிதுன் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை கைது செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி மீரா மிதுனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து டெல்லியிலிருந்து மீரா மிதுனை டெல்லி போலீசார் கைது செய்து காப்பாற்றி வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எஸ். கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் சுதாகர் அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் நடிகை மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரை சென்னை அழைத்து வர இயலவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் உடல்நலம் மேம்பாட்டு பயணத்திற்காக தகுதியானவர் என மருத்துவர்கள் சான்றிதழும் நேஜில் ஆஜர்படுத்தாதாக கூறி காவல்துறை தரப்பிலிருந்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டாங்க. இதையடுத்து நீதிபதி வழக்கை தள்ளி வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் மீரா மிதுன் பார்த்தீங்கன்னா மனநல காப்பகத்தில் நான் தற்கொலை செய்து போவதாக அங்குள்ள ஆட்களை வைத்து ரொம்பவே பரபரப்பான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க மீது காவல்துறை நடவடிக்கை வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமுறுத்திட்டு வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.